7 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மழை தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்த அளவுக்கான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தாயுமானவன்? விவரங்களை பதிவு பண்ணலாம். வங்கக்கடல்ல நிலவக்கூடிய பெஞ்சல் புயலானது வடமேற்கு திசையில தொடர்ச்சியாக நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது சென்னையில் இருந்து தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து வடகிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது மாமல்லபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையே புதுவைக்கு அருகே இது இன்று மாலை புயலாக கரையை கடக்கக்கூடும் என அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அச்சமயத்தில் காற்றினுடைய வேகம் என்பது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்துல இன்றைய தினம் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 7 மாவட்டங்கள் மற்றும் புதுவையில ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதேபோல் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறாக வருகின்ற 3ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. புகைக்காற்றை பொறுத்தமட்டில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மற்றும் புதுவை பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்திற்கு காணப்படும். நகர ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதால் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.